student, 12th standard chapter 4 la exercise 4.4 la sum number 2, find the value of tan inverse of root 3 minus sec inverse of minus 2 value find பண்ண சொல்றாங்க. இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணாங்க. இப்போ tan inverse of root 3 வேல்யூஸ் நமக்கு டைரக்டா தெரியும். நமக்கு வேல்யூஸ் root 3 வேல்யூஸ் தெரியும் நமக்கு. sec inverse minus 2 தெரியுது. அப்போ என்ன இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா cos inverse of minus 1/2 தெரியும். ஓகே, sec ரெசிப்ரோக்கல் என்ன பண்றோம்? cos inverse of டிவைடில் 1 இருக்கும். அப்போ என்ன வரும்? minus 1/2. இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு 1/2 வேல்யூஸ் தெரியல. இன்வெர்ஸ் பண்ண நமக்கு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஃபாலோ பண்ண நமக்கு. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா ஃபார்முலா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸுக்கு என்ன 1/2 இருக்குது. அப்போ பை மைனஸ் காஸ்னா 1/2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரூட் 3க்கு π/3 தெரியும். பை வேல்யூ எப்படியே இருக்கும்? 1/2 எப்போ காசில் வரும்? π/3க்கு வரும். மைனஸ் பை நெக்ஸ்ட்னா மைனஸ் ப்ளஸ் π/3. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2π/3 இந்த மைனஸ் பை 3 × 1 3 கிராஸ் எல்னா 2π மைனஸ் 3π மைனஸ் 3π 2π போனால் மைனஸ் π/3. இப்போ இதோட வேல்யூஸ் நமக்கு மைனஸ் π/3. செகண்ட் கொஸ்டின் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, ஒன்றுக்கு வேல்யூஸ் தெரியும் நமக்கு சைனில். ஓகே, நெக்ஸ்ட் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் வேல்யூ நமக்கு டேரக்ட் வேல்யூஸ் நமக்கு தெரியும் நமக்கு. ஓகேவா, ஆனால் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2க்கு வேல்யூஸ் நமக்கு தெரியும் நமக்கு. ஓகேவா, அப்போ என்ன நீ ரெசிப்ரோக்கல்னா காட்டுக்கு டேன் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் அந்த நான் 2க்கு வேல்யூஸ் நான் ஃபைன் பண்ண முடியாது. அப்போனா அந்த டேன் காட் இன்வெர்ஸ் 2 வந்து அப்படியே ஃபைன் பண்ணி எதையும் நான் சேஞ்ச் பண்ணாத. அப்போ சைன் இன்வெர்ஸ் நான் π/2 இது π/3 காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படியே இருக்கும். 2 3 சார் 6 3 minus 3π 2π 3π 2π பண்ணால் மைனஸ் π/6 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2. 2க்கு வேல்யூஸ் என்ன டேன் இருந்தாலும் காட்டாக இருந்தாலும் நமக்கு டேபிள் வேல்யூ இல்லை. அது பேஸ் சேமாக யூஸ் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் minus √3/2 மைனஸ் செக் இன்வெர்ஸ் ஆஃப் -2 வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ காட்டுக்கு ரெசிபிளுக்கு டேன் தெரியும் நமக்கு. ஓகேவா, இப்போ என்ன இந்த சைன் ஆஃப் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ் சைன் தீட்டா. ஏன் சைன் வேல்யூ √3/2 வேல்யூஸ் தெரியும் நமக்கு டேபிள் இருக்குது. அப்போ இதை எந்த ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே எழுதிக்கங்க. ஏன்னா √3/2 சைனில் வேல்யூஸ் தெரியும். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா கூட மைனஸ் சைன் தீட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. இது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ சீக்கிரம் நம்ம √2க்கு வேல்யூஸ் தெரியாது. அப்போ அதுக்கு ரெசிப்ரோக்கல் சீக்கிரம் √2க்கு வேல்யூஸ் தெரியாது நமக்கு. அப்போ இது பண்ணலாம். அப்போ சீக்கிரம் ஆஃப் என்ன வரும்? மைனஸ் எக்ஸுக்கு என்ன வரும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் -1/2 இதுக்கு ரெசிப்ரோக்கல் காஸ் இன்வெர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ காஸ் இன்வெர்ஸ் -1 என்ன வரும்? பை மைனஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2. ஓகே, இப்போ 1/√2 காஸ்ல வேல்யூ தெரியும் π/4. ஓகே, மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் π/4 இது 2 ஆட் பண்ணால் 2π/4 இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். 4க்கும் 3க்கும் டிவைடில் 1க்கும் எல்சியம் எடுத்தா 6 12π கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 எத்தனை 4 டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ் 3 × 2π 6π 3 எத்தனை 12 இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும். 4/4π டிவைடில் 4 நான் 12π அப்படியே போட்டுங்க டிவைடட் பை 12. இது ரெண்டு நான் ஆட் பண்ணால் நமக்கு 16ல் -16π 6π போச்சுன்னா -10π/12. இது செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு இது 6 டைம்ஸ். இப்போ -5π/6 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.